பெரியாருன்றவர் வந்து ஒரு நபர் இல்லை, பெரியாருன்றது வந்து ஒரு ஐடியாலஜி அப்படின்னு எனக்கு தோணும். இன்னைக்கும் வந்து ஒரு 100 இயர்ஸ் முன்னாடி ஒரு மனுஷன் இவ்வளோ பேசியிருக்காரு அப்படின்னும் போது இப்பவும் எனக்கு ரொம்ப பிரமிக்க வைக்க விஷயம் தான் பெரியார். ஒரு ஃபாரினர்ஸ் ஆறக்குள்ள இவ்வளோ திங்க் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஃபெமினிசம் பற்றி பேசினவர் தான் பெரியார். ஒரு லாவில் வந்து எவ்வளோ இம்போஸ் பண்ண முடியுமோ ஒரு ஃபெமினிசமை பற்றி, எவ்வளோ நம்மளால வந்து பொண்ணுங்களை வெளியே கொண்டு வர முடியுமோ அவ்வளோ பற்றி பெரியார் பேசியிருக்காரு. ஒரு ஒரு பொண்ணா நான் ஃபீல் பண்ணுறத ஒரு பையனால் எப்படி புரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படின்னு நான் எல்லா டைமும் வியக்கிறேன் பெரியாரை பார்த்து. ஸோ அப்படிப்பட்டவராக தான் ஒரு பெரியார் இருக்காரு. இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணு என்னதான் நமக்கு படிப்பு கிடைச்சிருந்தாலும் ஒரு கோர்ட்டில் போய் டிவோர்ஸ் வாங்குறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்றத வந்து பெரியார் அந்த டைமே வந்து ஒரு 5 இயர்ஸ் ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து மேரேஜ் ஆட்டோமேட்டிக்காக இன்வாலிட் ஆகணும், ஒருத்தர போய் ரெனியூ பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி கொடுத்துருந்தாரு. அந்த ஐடியாலஜி இப்போ வரைக்கும் ஃபாரின்லேயே வரல, பட் அந்த மனுஷனுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் வியக்க வைக்கிற விஷயமா இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக ஃபெமினிசம்னு எடுத்துக்கிட்டா பெரியார் நீங்கள் நம்மளால போகவே முடியாது. விடுதலைக்கு பெரியார் என்ன செஞ்சாருன்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. விடுதலைன்றது வந்து இங்கிலீஷ் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சது மட்டும் விடுதலை கிடையாது. திரும்ப நம்ம ஆரியர்கள் கிட்ட இருந்து வாங்குறதும் தான் பெரிய விடுதலைன்னு நினைக்கிறேன். ஆரியர்கள் கிட்ட மட்டும் இருந்து இல்லை, ஆண்கள் கிட்ட இருந்து வாங்குறதும் விடுதலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு கண்டிப்பாக பெரியார் ரொம்ப பெரிய மைல்ஸ்டோனாக இருந்திருக்காரு. ஸோ பெரியாரை தாண்டி நம்மளால அதை நிகழ்த்தவே முடியாது. ஸோ கண்டிப்பாக பெரியார் வந்து அதில் ஒரு முக்கியமான ஃப்ரீடம் ஃபைட்டர் நான் ஃபீல் பண்ணுறேன். அரசியலை பொறுத்த வரைக்கும் பெரியார் இல்லாமல் நம்ம போகவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 30 இயர்ஸ்க்கு முன்னாடியே ரைட்ஸ் டு விமெனுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி கொடுக்கறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ தான் இந்தியாவில் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டோம். பெண்களுக்கு இன்னும் வந்து எஜுகேஷன்றது வந்து நார்த் இந்தியாவில் சவுத் இந்தியா அளவுக்கு கிடைக்கல. நம்ம இன்னும் வந்து கேரளாவோட காம்படிட் பண்ணிருந்தாலும் நம்ம இன்னும் வந்து பொண்ணுங்களுக்கு எல்லா இடத்துலையும் எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். எஜுகேஷன் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம மூட நம்பிக்கைகளை நார்த் இந்தியாவை தாண்டி நம்ம நல்லாவே முன்னேறி இருக்கோம்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பெரியார்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ பாலிடிக்ஸ்னு எடுத்துக்கிட்டா பெரியாரை தாண்டி நம்ம போக முடியாது. இப்போ இருக்க முக்கியமான கட்சி 2 கட்சியாக இருந்தாலுமே இது 2த்துக்கு பின்னாடியுமே பெரியார் தான் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன்.